ஆல் வெல்கம் டு திஸ் சேனல் ஜாலி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ் கேப்டன் ட்ராமாவோட 3rd பார்ட். லாஸ்ட் பார்ட்டில் டீமுக்கு பிளேயர் தேடுறேன்னு யான்சின் டேட்டிங் கண்டெஸ்ட்லாம் வச்சுருப்பா. ஆனால் ஃபைனலாக அவள் யார் அவளோட டீமில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ அவனே வின் பண்ணிடுவான். அதை வின் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஜிங்ஸி தான். இப்போது இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். ட்ராமா ஸ்டார்ட் ஆனதுமே கேர்ள்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுவாங்க. ஜிங்ஷி யான்சன் கிட்ட ஒன்று கேட்டிருப்பான். அதை நீ பண்ணால் மட்டும்தான் நான் டீமில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அதனால் யான்சனுக்கு வேறு வழியே இருக்காது. ஜிங்ஷியும் நான் டீமில் சேரணுன்னா எனக்கு ஒரு சேரிங் ஸ்குவாட் வேணும்னு கேட்டிருப்பான். அவன் சேரிங் ஸ்குவாடை கேட்டதை சொல்லி யான்சன் உட்காந்து திட்டிகிட்டு இருப்பான். என்ன அவன் இவ்வளோ ஓவராக கேட்குறான், என்னை அவமானப்படுத்தணும்னு இப்பெல்லாம் கேட்டான் போலன்னு சொல்லுவாள். ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்து ஜிங்ஷிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள். யாருக்கு தான் அழகான பொண்ணுங்களை பிடிக்காது? அவங்க அழகாக ஆடிட்டே சியர் பண்ணால் அதுவும் யூனிஃபார்மோட செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாள். யான்சன் அதை கேட்டதும் எனக்கு கூட மிச்ச பொண்ணுங்க ஆடுறத பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் என்னால் சியர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாள். அதுக்குள்ளேயோ டேப் எடுத்து யான்சனோட அளவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவா. யூவும் ஒவ்வொரு சைஸாக மெஷர் பண்ணிவிட்டு உன் யூனிஃபார்மை நான் டிசைன் பண்ணுறேன்னு சொல்லுவாள். நான் தான் இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே, நல்லா பண்ண மாட்டேன்னு யான்சன் சொல்லுவாள். என்ன மறந்துட்டியா, நீ தான் ஜிங்ஷிக்கு ப்ராமிஸ் பண்ணலன்னு கேட்பா. ஆமாம் பண்ணந்தான், ஆனால் நான் இன்னும் என்ன போடணும்னு டிசைட் பண்ணலன்னு சொல்லுவாள். அதெல்லாம் பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ என்ன ட்ரெஸ் போடணும் நானே டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. ஒவ்வொரு சைஸை எடுக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் பார்த்து எடுன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளோட சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, நீ பார்க்க குச்சி மாதிரி தான் இருக்க, ஆனாலும் உன்னோட ஃபிகர் ரொம்ப செக்ஸியாக இருக்குன்னு சொல்லுவா. என்னது, நான் அப்படியா இருக்கேன்னு யான்சன் கேட்பா. ஆமாம், நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு கேட்பா. ஜிங்ஷிக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடும். நீ உண்மையாக தான் சொல்கிறியான்னு திரும்பி யான்சன் கேட்பா. அது எப்படி இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணணுமா கேட்பா. அதுக்குள்ளே யான்சன் மண்டையில் என்னெல்லாமோ ஓட ஆரம்பிச்சிடும். அவளும் அப்படிலாம் பண்ணுறது கரெக்டாக இருக்குமான்னு கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டேப்பை வைக்க போயிடுவா. இல்லை, நான் ஒரு ஜென்டில்மேன், ஒரு பொண்ணெல்லாம் நான் தொடவே கூடாது. ஆனால் நான் தான் இப்போ ஒரு பொண்ணோட பாடியில் இருக்கேனே, அதனால நான் அதை டச் பண்ணுறதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு நினப்பா. அதுக்குள்ளே திரும்பி மனசு மாறி இல்லை 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 நான் அந்த மாதிரி பயெல்லாம் கிடையாதுன்னு உட்காந்துருப்பா. ஆனால் திரும்ப வந்து யான்சனை கூப்பிட்டே அவள் கையை பிடிப்பா. யான்சன் மனசு அது வேணும் வேணும்னு சொல்லும், ஆனால் மைண்டுக்குள்ளே இந்த உலகத்தோட மோசமான பையனை நான் மாறப்போகிறேன்னு நினச்சிட்ருப்பா. ஆனால் அங்கே அவன் நினச்ச எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட் டே ஜிம்மில் காட்டுவாங்க. யான்சன் ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுட்டு நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளை வர சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் யான்சன் அவளோட ஃபேஸை மட்டும் வெளியே விட்டு இல்லை இல்லை நான் வரல, இதை போட்டால் நிறைய காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். நீ என்னை நம்புறியா இல்லையா, பரவாயில்ல வெளியே வான்னு சொல்லுவா. யான்சனும் ஓகேன்னு தலையாட்டுவா. ஆனால் திரும்பியும் இல்லைப்பா என்னால் வர முடியாது, இப்படி ஒரு ஸ்கர்ட்டை போட்டு நான் எப்படி வெளியே வர முடியும்னு கேட்பா. நீ ஃபஸ்ட்டு உன்னோட வாயை மூடிட்டு வெளியே வான்னு கூப்பிடுவா. இல்லை வரமாட்டேன்னு யான்சன் சொல்லிடுவா. இவளை இப்படியே கூப்பிட்டுட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு யான்சன் கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுவா. யான்சனை பார்த்து பாஸ்கெட் பால் டீம் மெம்பர்ஸில் வாயை பொழந்துடுவாங்க. கையில் உள்ள பாலெல்லாம் கீழே போட்டு அவளே பார்த்துட்ருப்பாங்க. யான்சனும் ஒரு பொண்ணு மாதிரி வந்து நிற்பா. அவங்கெல்லாம் பார்க்குறத பார்த்து இல்லை 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 நான் தான் சொன்னேன்ல, என்னை குரங்குன்னு நினச்சிட்டாங்க, என்னை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருன்னு சொல்லுவா. நான் பெசாட்டி போயிடுறேனேன்னு சொல்லுவா. நீ அழகாக இருக்கேன்னு அவங்களாம் பார்க்குறாங்க, நல்லா பாருன்னு சொல்லுவா. அதுக்குள்ளே பாஸ்கெட் பால் டீம் மெம்பர்ஸ்லாம் அவளை சுற்றி சுற்றி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓடிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து நின்று பாஸ்கெட் பால் டீம் மெம்பர்ஸும் ஒன்று மாதிரி ஒரு செக்ஸி மேனேஜர் கிடைக்க நாங்களாம் டிசர்விங்கான்னு கேட்பாங்க. அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு உண்மையிலே யான்சனுக்கு ரொம்ப ஆடாக ஃபீல் ஆயிடும். தான் அவங்கக்கிட்ட முதல்ல அவளை பார்க்குறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாள். ஆனால் ஃபஸ்ட்டு குண்டு போய் எல்லார்கிட்டேயும் நம்மளோட மேனேஜர் மட்டும் நம்ம கூட இருந்தால் நம்ம செமையாக விளாட்லான்னு சொல்லுவான். எல்லாரும் ஆமாம் ஆமான்னு சிரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் யான்சனை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளின ஜிங்ஷி தூரமாக உட்காந்து பார்த்துட்ருப்பான். அவனை பார்த்ததுமே யான்சனுக்கு செம கோவம் வரும். பிளேயர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு நேராக அவன் முன்னாடி தான் போய் நிற்பான். ஜிங்ஷியும் யான்சன் பக்கத்தில் வரான்னு அவளை பார்க்காத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். யான்சன் நேராக ஜிங்ஷி முன்னாடி போய் நின்று, இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றினு சொல்லுவான். ஜிங்ஷியும் கவலைப்படாத, நாளைக்கு நான் கரெக்டாக டைமுக்கு ட்ரைனிங் வந்துடுறேன், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுவான். யான்சனும் ஏய் நில்லு, உன்கிட்ட பேசணும் நில்லுன்னு சொல்லுவான். ஆனால் ஜிங்ஷி எப்பவும் போல் போயிட்டே இருப்பான். அப்போதான் ரானும் கரெக்டாக பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வருவான். அவன் யான்சனை பார்த்துட்டே நினப்பான், ப்ரொஃபஸர் மோ கொடுத்த பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, இப்போ அவள் பார்க்க பாய் மாதிரியே இல்லை, அப்படியே கேர்ள் மாதிரி மாறிட்டான்னு நினப்பான்.
ரானு உட்காந்துட்டே, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, ஆனால் இந்த ஸ்கர்ட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவான். என்ன அழகாக இருந்து எதுக்கு, இது எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுமா, என் ஹிப்பே வலிக்குதுன்னு சொல்லுவா ரானு. ஆனால் எனக்கு பார்க்க அப்பெல்லாம் தெரில, நீ ஸ்கர்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லுவான். ஏன் ஜினு, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ரான்ட்ட கேட்பா. ஏன்னா அவன் வந்ததுலேருந்தே பயங்கரமாக டைலாக் விட்டுட்ருப்பான். என்னை லவ்லாம் பண்ணிடாத, ஏன்னா நான் தாகாய், உனக்கே தெரியும்லன்னு சொல்லுவாள். ஆனால் ரேன் அதுக்கு, உன்னை லவ் பண்ணுறது எனக்கு ஓகே தான் சொல்லுவான். ஏன்ஜனும் போட பைத்தியோன்னு திட்டிட்டு போயிடுவான். ஆனால் ரேன் ஏன்ஜன் போகிறதே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். இப்போ நேராக ஏன்ஜன் போய் யூக்கிட்ட தான் உட்காருவா. அவன் நடந்து வர்றதை பார்த்து, எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடக்கிற, பொண்ணு மாதிரி அழகாக நடன்னு சொல்லுவாள். ஆனால் ஏன்ஜன் பையன் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாள். இப்போ ஏன்ஜனை கூப்பிட்டு, உன்னை இந்த யூனிஃபார்மில் பார்க்குறப்போ நீ சியர் லீடிங் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு என்னால் இமேஜின் பண்ண முடியுது. உன்னோட அந்த ஸ்ட்ரக்சருக்காக கண்டிப்பாக நிறைய பசங்க பின்னாடி சுற்றுவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்லுவாள். சும்மா இருந்த ஏன்ஜினை பேசியே யோசிக்க வச்சுடுவா. அவளும் சியர் லீடிங்கா, இந்த ஐடியா கூட நல்லா இருக்குன்னு யோசிப்பா. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்மில் காட்டுவாங்க. உட்காந்து பிளேஸ் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. அங்கே ஜிங்ஷியும் நின்றுட்டுருப்பான். ஃபோனில் அவனோட ஃபோட்டோ பார்த்து ஜிங்ஷி உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காளன்னு சொல்லுவாள். பக்கத்தில் தான் ரேன் உட்காந்துருப்பான். அவனும் கிட்ட, அவன் எவ்வளோ கெட்ட பையன்னு ஒரு நாள் உனக்கே தெரிய வரும்னு சொல்லுவான். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காம, ஹே பாரு, ஃபில்டரே போடல ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, அவன் உண்மையிலே ரொம்ப சாமிங் தான் சொல்லுவான். ரேன் டென்ஷன் ஆகிடுவான். அவனும் கிட்ட, உன்னோட ஃபோன் மெமரி எவ்வளோன்னு கேட்பான். அவளும் 256 ஜிபின்னு சொல்லுவாள். அப்போது ஒன்று பண்ணுறியா, அந்த மொத்த மெமரிலையும் ஜிங்ஷியை மட்டுமே ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோ, வேறு யார் ஃபோட்டோவே எடுக்காதன்னு சொல்லுவான். இவன் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து, ஹே உனக்கு என்ன பிரச்சனை, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லுவாள். ஃப்ரானும் ஃப்ரெண்ட்ஸான்னு சலிச்சுப்பான். இப்போ தூரமாக இருந்து யாரோ விசில் ஊதுற சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா ஏன்ஜின் தான் வந்திருப்பா. அவளை பார்த்ததுமே பிளேயர்ஸ்லாம் பக்கத்தில் வந்து, என்ன மேனேஜர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாருமே முன்னாடி மாதிரியே நல்லா விளையாண்டுட்ருக்கீங்கன்னு சொல்லுவாள். அவங்களும் சிரிச்சுட்டே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஜிங்ஷி ஒரு நோட் பேடை தூக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே எப்படி எப்படிலாம் விளையாடணுங்கிற பிளானை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவன் சொல்லும்போது எல்லாரும் நல்லா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் சொல்லி முடித்ததுமே நான் சொன்ன பிளான் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சான்னு கேட்பான். ஆனால் அவன் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ரெண்டாவது குண்டு போயணும். ஜிங்ஷி, நீ உண்மையிலே பயங்கரமான ஜீனியஸ் தான், உன்னோட பிளான் அந்த மாதிரி ஒரு பிளானாக நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவான். ஏன் ஜினு, என்ன சொன்னீங்க, இவன் ரொம்ப குட்டான்னு பெருமைப்பட்டுப்பா. அதுக்கு எல்லாருமே ஆமாம் ஆமான்னு தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குண்டு பையன் மட்டும், இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, சீக்வன்ஸ் எப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, யாருக்கடுத்து யார் போய் எதை வாங்கணும் எதுவுமே தெரியலன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே ரெண்டாவது குண்டு பையனும், நீ முதல்ல நிறுத்து, நீ எப்படியும் உள்ளே வந்து விளையாட போகிறதில்ல, அப்புறம் உனக்கு புரிஞ்சா என்ன புரியாட்டா என்னன்னு கேட்பான். அதுக்கு ஃபஸ்ட்டு குண்டு பையனும், நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிடுவான். இப்போ சிரிச்சுட்டே மேனேஜரை பார்த்து, நான் எப்போவுமே விளையாடாமல் கோர்ட்லேயே நிற்கிறதும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தா எனக்கு கண்டிப்பாக டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பான். அவன் கேட்டதுக்கு ஏன்ஜின் என்ன சொல்ல போகிறான்னு சுற்றி இருக்கவங்களும் அவளாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் ஏன்ஜின் அவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் வச்சுருப்பா. எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்னு எனக்கு தெரியாதான்னு கிளாப் பண்ணுவா. என்ன இவ லூஸ் மாதிரி கிளாப் பண்ணுறாளேன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் ஏன்ஜின் கிளாப் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் வாங்கன்னு சொல்லுவாள். இப்போ எல்லாரும் நின்று வாசலே பார்ப்பாங்க. 3 பொண்ணுங்க சியர் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்திருப்பாங்க. 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காதனால அவன் பாட்டுக்கு போயிடுவான். அந்த 3 பொண்ணுங்களும் வந்ததுமே, ஹாய் எவ்ரி ஒன், நாங்கள் தான் SBTன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பொண்ணுங்களை பார்த்ததும் அவங்களையும் சுற்றி சுற்றி ரவுண்டு போட ஆரம்பிச்சிடுவானுங்க. இவனுங்க அந்த பொண்ணுங்களை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்க கேப்பில் அந்த 3 பொண்ணுங்களும், ஹே அங்கே பாரு ஜிங்ஷி, ஃபோட்டோவில் பார்த்ததை விட அவன் நேரில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு ஒரு பொண்ணு சொல்லுவாள். மிச்ச பொண்ணுங்களும், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சொல்லுவாங்க. 3 பொண்ணுங்களும் நேராக போய் ஜிங்ஷி முன்னாடி தான் நிற்பாங்க. அதில் ஒரு பொண்ணும், ஹே ஜிங்ஷி, நான் அக்வாரியஸ், நம்ம 2 பேரும் பேர் அடித்தா பக்காவாக இருக்கும்னு சொல்லுவாள். ஆனால் ஜிங்ஷி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு, சாரி எனக்கு விளையாட டைம் ஆச்சு நான் போகணுன்னு சொல்லிடுவான். அந்த பொண்ணு இவ்வளோ வலிஞ்சு வந்து பேசியும் அவன் இக்னோர் பண்ணதுனால, ஹே ஜிங்ஷி ரொம்ப கூல்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் குண்டு போய் அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து, நான் கூட அக்வாரியஸ் தான் கை கொடுப்பான். ஆனால் அந்த 3 பொண்ணுங்களும் வேணும்னே அவனை இக்னோர் பண்ணிட்டு, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜிங்ஷி சூப்பர் கூல்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், வாங்க வாங்க போகலான்னு ஓடி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு குண்டு பையனும் நின்று, நான் கூட உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பேன்,
நம்ம பேர் அடித்தா கூட செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ யான்சன் 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு லைனாக நிப்பாட்டி வச்சிருப்பா. அவங்க 3 பேர்கிட்டயும் ஸ்பீச் வேற கொடுக்க ஆரம்பிச்சிடுவா. இனிமேல் நான் தான் உங்கள் சியர் லீடிங்கோட கோச். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுவாள். 3 பேரும் அழகாக ஸ்லோவாக ஒரு டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. அவங்க சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் போடுறத பார்த்து வாவ் வாவ்னு யான்சன் சொல்லிட்டு இருப்பா. ஃபைனலாக அவங்க ஆடி முடிச்சிடுவாங்க. சரி சரி, நல்லா தான் பண்ணீங்க. என்னதான் நீங்கள் அழகாக ஆடினாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான், அதை நானே உங்களுக்கு சொல்லித்தரேன்னு உங்ககிட்டயே போயிடுவா. யான்சன் இப்போ தாகாய மாறிட்டான்னு பின்னாடி இருக்க யூக்கும் ரேனுக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா அவன் வாயில் அவ்வளோ ஜல்லு வளைஞ்சிட்ருக்கோம். போய் நேராக ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட நிற்பா. நீ சாஷா தானே? ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா ஆடின. ஆனால் உன்னோட இடுப்பை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடணும்னு இடுப்பெல்லாம் டச் பண்ணிகிட்ருப்பா. அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரேனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும். யான்சன் பொண்ணு தான், இப்படி பசங்க மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டினானா அவள் மனசுக்குள்ளே தாகாயாவே வாழ்ந்துடுவா. அதான் ரேனும் பார்த்து பயந்துட்டுருப்பான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் யான்சனும் நீ இப்படியே ஆடிட்டுருன்னு 2வது பொண்ணுக்கிட்ட போயிடுவா. 2வது பொண்ணுக்கிட்ட போய் பை இந்த உலகத்துலேயே உன்னோட ஸ்கின் தான் ரொம்ப ஃபேராக இருக்குது. உன்னோட கால் இருக்குல்ல, அது நீ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு அவள் காலை பிடிச்சிலாம் நீட்டிகிட்டு இருப்பான். ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டேயே போக போக ரேனும் திட்டிகிட்டு இருப்பான். தாகா இதெல்லாம் ரொம்ப டூ மச், ஓவராக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் யான்சன் நின்று அங்கே எங்கேன்னு டச் பண்ணி எல்லா பொண்ணுங்க கூடயும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இப்போ நைட்டே ஆகிடும். போதும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, இப்போது டைம் ஆச்சு, நம்மலாம் போய் ஒன்றா குளிக்கலான்னு சொல்லுவாள். மிச்ச பொண்ணுங்களும் நல்ல ஐடியா போகலான்னு சொல்லுவாங்க. இப்போ யான்சன் அந்த 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வெளியே போவா. ஆனால் ரேன் நடுவில் பூந்து கையை காட்டி எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்குள்ளே யூவோ பின்னாடி வந்துடுவா. கேர்ள்ஸ் நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு போய் குளிங்க, நான் பின்னாடியே வரேன் யூ கூட அனுப்பி விட்டுருவா. இப்போ அவங்க 4 பேர் போனப்போ நாங்கள்லாம் பொண்ணுங்க, நாங்கள் ஒன்றா குளிப்போம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, ஸ்வீட் ஆட்ஸ் இதோ நான் வந்துட்டேன்னு ஓடிடுவா. ஆனால் ரேனுக்கு அவள் பண்ணுறதுலாம் கோவம் வந்தாலும் இன்னொரு சைடு சிரிப்பாக இருக்கும். அவனும் யான்சனை பார்த்து பரவாயில்ல அவன் நல்லாவே அடாப்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் காட்டுவாங்க. சியர் கேர்ள்ஸ் வந்ததுமே அவங்களோட டான்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிங்ஷி பாஸ்கெட் பால் விளையாண்டு ரொம்ப நாள் ஆனதுனால அவனுக்கு ட்ரைனிங் நடந்துட்டுருக்கும். ஜிங்ஷி கூட ஒருத்தன் மட்டும் விளாண்டுட்டு இருப்பான். மிச்சம் 3 பேர் வெட்டியாக உட்காந்து இவங்க ஆடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. சியர் கேர்ள்ஸ் ஆடி முடிச்சுட்டு கமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிங்ஷி கூட விளாண்டுட்டு இருந்தவனும் புரிஞ்சிச்சு, இதோ இப்போ பாருங்க நான் எப்படி போடுறேன்னு போய் பேஸ்கெட்டில் பாலை போட்டுருவான். போட்டதுமே திரும்பி கெத்த கேர்ள்ஸை பார்ப்பான். ஆனால் அந்த 3 சியர் கேர்ள்ஸும் ஜிங்ஷி தான் கூல், அவன் தான் சார்மிங், ஜிங்ஷி காமான் விளையாடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது ஜிங்ஷியா? பேஸ்கெட்டில் பாலை போட்டது நான், ஆனால் சியரிங் இவனுக்கா? ஷூலேஸை கெட்டுறவனை பார்த்து எப்படி அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்ல முடியுது உங்களாலன்னு கேட்பான். ஜிங்ஷிவா இன்னொருத்தர விளையாண்டு பார்த்தலான்னு அந்த பையன் கூப்பிடுவான். பாலை பேஸ்கெட்டில் போட போகும்போது ஜிங்ஷி இடித்து கால் பிஸ்ஸாகி கீழே விழுந்துருவான். அவனுக்கு கால் நல்லா வலிக்கும். அவனும் கால் வலியில் கத்திட்டு இருப்பான். டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டு ஓடி வந்துடுவாங்க. எங்கே வலிக்குதுன்னு கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு கால் ஃபுல்லாகவே வலிக்கும். ஜிங்ஷி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால அவனே வந்து செக் பண்ணி பார்ப்பான். அவன் கால் இருக்க கண்டிஷனை பார்த்து இவனை கிளினிக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவான். அவன் கிளினிக் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியும் எல்லோரும் சும்மாவே நிற்பாங்க. அடிப்பட்ட டீம்மேட்டும் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் தூக்குங்கடான்னு சொல்லுவான். அப்புறம் எல்லாரும் அவனை பிடிச்சி தூக்கி கூட்டிகிட்டு போவாங்க. ஜிங்ஷியும் அவங்க பின்னாடியே போயிடுவான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நைட் ஆகிடும். அந்த அடிப்பட்ட பையனை தவிர எல்லாருமே ஒன்று கூடியிருப்பாங்க. ரேன் யான்சன் கூட வந்திருப்பாங்க. யான்சன் ரொம்ப ஃபீலிங்கோடு சொல்லிகிட்டு இருப்பா. ஸ்கூல் டாக்டர் சொன்ன வர அடோட கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அவனுக்கு கட்டு போட்டு படுக்க வச்சுருக்காங்க, அவனால் 3 months பேஸ்கெட் பால் விளையாடவே முடியாதுன்னு சொல்லுவாள். அதுக்கு இன்னொரு டீம்மேட்டும் ஆல்ரெடி நம்ம பேஸ்கெட் பால் டீமில் கரெக்டான மெம்பர்ஸ் தான் இருந்தோம், இப்போ ஆடவும் இல்லைனா மினிமம் டீம் மெம்பர்ஸ் தான் இருக்கும், நம்மளை மேட்ச்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லுவான். அதுக்கு யான்சனும் நான் சீக்கிரமாக ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாள். அதுக்கு 2வது குண்டு பையனும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மேட்ச் இருக்குது, ஆல்ரெடி ஜிங்ஷியே நம்ம டீமில் ஒரு புது பிளேயர் தான், இன்னும் நாங்கள் ஜிங்ஷி கூட சேர்ந்தே நல்லா விளையாட ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே இன்னொரு புது மெம்பர்னா நாங்கள் இந்த கேமை விளாண்டா கூட தோற்று தான் போவோம்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு குண்டு பையனும் ஆமாம் நம்ம ஏன் இந்த தடவை கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட் இயர் விளாட்லாமே, நெக்ஸ்ட் இயர் கேப்டனும் வந்துடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து விளாண்டுக்கலான்னு சொல்லுவான். அவங்க 3 பேரும் ஒன்றா ஆமாம் நம்ம இந்த கேமை குவிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யான்சனுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு அந்த டீமே ஃபார்ம் பண்ணியிருப்பா. அதனால் யான்சனும் அவங்க கிட்ட வாய்ப்பே இல்லை, உங்களெல்லாம் எப்படி ஒன்றா விளையாட வைக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன்,
முதல்ல நான் வேற போய் ஒரு புது பிளேயரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு அந்த மிச்சம் இருக்க டீம்மேட்டும், நீ எப்போ கண்டுபிடிப்ப, நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிரும்னு சொல்லுவான். யான்ஜினும் எப்படிடா கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே சைடில் பார்த்தா ரேன் சும்மாவே உட்கார்ந்துருப்பான். அவனை பார்த்து சிரிச்சுட்டே, நமக்கு நியூ பிளேயர் கிடைச்சாச்சு, இதோ இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவான். ரேனும் எதுவும் புரியாத மாதிரி, நீ எதுக்கு இப்போ என்னையவே பார்த்துட்டு இருக்கன்னு கேட்பான். யாருமே ஒன்றுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்டு இருப்பாங்க. ரேனோ அவங்க கிட்ட, இந்த பால் கேம்ஸ்லாம் எனக்கு பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகும், என்னால் எப்படி பாஸ்கெட் பால்லாம் விளையாட முடியும்னு கேட்பான். யான்ஜின் ரேனை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடுவான். ரேன், நீ வரமாட்டியா, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், பண்ணுவல்லன்னு கேட்பான். அவளோட கெஞ்சல்ஸ் கொஞ்சல்ஸ்லாம் பார்த்து டீம் மெம்பர்ஸ்க்குலாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். அவங்களும் உட்கார்ந்த இடத்துலேயே ஆடிட்டு இருப்பாங்க. டீம் மெம்பர்ஸ்க்கு தான் இப்படி இருக்குன்னா, அங்கே ஒருத்தனோட மனசே உடஞ்சிட்ருக்கும். அந்த உடஞ்ச மனசோடையே ஜிங்ஷியும் ரேனாலலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு ரேனும், ஆமாம் இவனால் மட்டும்தான் விளையாட முடியும், இவன் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு பிளேயரு, இப்போ என்ன பண்ணணும், அந்த பாலை பேஸ்கெட்டில் போடணும், அவ்வளோதானே, அந்த பாலை என்கிட்ட கூடன்னு வாங்கிப்பான். பேஸ்கெட் பாலை வாங்கின வேகத்தோடையே பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் நிற்பான். இப்போ எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு சிரிப்பான். உட்காந்துட்டு இருந்த எல்லாரும் எந்திரிச்சுன்னு இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் பாலை 2 டைம் தட்டிட்டு பாலை கையில் தூக்கிட்டே ஓடி போய் போட்டுருவான். பாலும் பேஸ்கெட்டில் விழுந்துரும். ரேன் பெருமையாக எப்படி போட்டான் பாருங்கன்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா எல்லாரும் தலையில் கை வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு குண்டு பையன் திரும்பி யான்ஜின் கிட்ட, நம்ம நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். 2வது குண்டு பையனும், ஆமாம் நம்ம வெயிட் பண்ணவே செய்யலான்னு சொல்லுவான். இப்போ 2 பேரும் திரும்பி யான்ஜின் கிட்ட, ரேன் எப்படி விளையாண்டான்னு பார்த்தல, நம்ம எதுக்கு மெனக்கிட்டு மேட்சுக்கு போய் அசிங்க பண்ணோன்னு கேட்பாங்க. இந்த கேப்பில் ரேன் அங்கேருந்து நடந்து பக்கத்தில் வந்துடுவான். நடந்து வரும்போதே அவன் மூஞ்சில் பெருமை தெரியும். அவன் நினச்சிப்பா அவன் பாலை பேஸ்கெட்டில் போட்டதுனால அவன் ஒரு நல்ல பிளேயர்னு. அவன் வந்து நின்னதுமே, யாரா சொன்னா என்னால் விளையாட முடியாதுன்னு, நீயான்னு ஒவ்வொருத்தரையே கேட்டுட்ருப்பான். இவன் இவ்வளோ சீனை போடுறத பார்த்து மிச்சம் இருக்க டீம்மேட்டோ, ப்ரோ நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, யாராவது பாலை தூக்கி ஓடி போய் பேஸ்கெட்டில் போட்டு பார்த்துருக்கியான்னு கேட்பான். அதுக்கு ரேனும், ஹே நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் பேஸ்கெட் பால் மேட்ச் பார்த்ததே இல்லை நினைக்கிறியா, NBA கேம்ஸில் கூட ஒரு பிளேயர் இப்படி தான் விளையாண்டான்னு சொல்லுவான். அதுக்கு 2வது குண்டு பையனும், அந்த கேமில் அந்த பையன் பண்ண தப்பு தான் நீ இப்போ செஞ்சு காட்டிகிட்ருக்க, ஆனால் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண தான் என்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு குண்டு பையனும், நம்ம டீமை டிஸ்பேண்டே பண்ணிடலான்னு சொல்லி அழுவான். யான்ஜினும் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுவா. வேணாம் அதுக்கு அவசியமே இல்லை, ரேன் நல்லா விளையாடுற வர நானே அவனை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டு போயிடுவான். அவங்க 3 பேரும் இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் அப்புறம் காட்டுவாங்க, ரேனுக்கு பேஸ்கெட் பால் டீமோட யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருவா. யான்ஜின் ரேன் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பா. இவன் ரேனோட காலை டைட்டாக பிடிச்சிட்ருப்பா. அவனும் எந்திரிச்சு ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்ருப்பான். தூரமாக ஜிங்ஷி வேறு நின்று அதை பார்த்துட்டே இருப்பான். யான்ஜின் இதை எதையுமே கவனிச்சிருக்க மாட்டா. அவள் பாட்டுக்கு ரேன் கிட்ட, பார்த்து பண்ணு கேர்ஃபுல்லாக பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். 2வது கொண்டு போய் ஒரு பாலை தூக்கி ஜிங்ஷிக்கு போடுவான். ஆனால் அவன் அதை கூட கவனிக்காமல் யான்ஜின் என்ன பண்ணுறானே பார்த்துட்ருப்பான். 2வது கொண்டு போயின்னு ஜிங்ஷியை கூப்பிட்டு, நீ அங்கே என்ன பார்த்துட்டே இருக்க, வந்து விளையாடுன்னு சொல்லிடுவான். ஜிங்ஷியும் ஓகேன்னு சொல்லிட்டே போயிடுவான். இங்கே யான்ஜினையும் ரேனையும் காட்டுவாங்க. யான்ஜின் ரேன் கிட்ட, பார்த்து பண்ணுன்னு இன்னும் சொல்லிகிட்டே இருப்பா. நான் மட்டும் பார்த்து பண்ணேன்னா அது உன்னால் தாங்கவே முடியாதுன்னு அவள் ஃபேஸ் கிட்டே வந்துடுவான். ஒரு செகண்ட் யான்ஜினுக்கும் வாயில் வார்த்தையே வராது. ஆனாலும் அவள் போய் ஒர்க் அவுட்டை பண்ணுன்னு சொல்லிடுவான். ரேன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு யான்ஜின் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு போவான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை யான்ஜின் ஃபேஸ் கிட்டே போயிட்டே இருப்பான். அதை ஸ்டாப் பண்ண யாரும் வரமாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஜிங்ஷி அவங்க 2 பேரையும் பார்த்துடுவான். அவன் கையில் பேஸ்கெட் பால் இருக்கும். அவன் கையில் இருந்த பேஸ்கெட் பாலை தூக்கி ரேன் மண்டையிலே போட்டுருவான். ரேனும் எதுக்கு போட்டேன்னு கேட்பான். ஜிங்ஷி அவங்க பக்கத்தில் வந்து, நீ உன்னை பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா, இனிமேல் எப்படி விளாட்ணுன்னு உனக்கு நானே சொல்லித்தரேன்னு சொல்லுவான். அதுக்கு ரேனும், நான் ஆல்ரெடி நல்லா தான் விளாண்டுட்ருக்கேன், எனக்கு டீச் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நீ நல்லா விளாட்லன்னு சொல்லிடுவான். இதெல்லாம் கேட்டுட்டு ஜிங்ஷியும், உன்னை மாதிரி பிகினருக்குலாம் என்னால் நல்லாவே சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்லுவான். ரேனும், ஏன் பிகினர்ஸால் நல்ல பிளேயர்ஸாக மாற முடியாதான்னு கேட்பான். இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு யான்ஜின் நடுவில் போந்து, நீங்கள் 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் கை கொடுங்க, 2 பேர் கையை சேர்த்து வச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் என்னோட டீமில் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் தலைவலி கூடிட்டு தான் இருக்குது, இப்போ சண்டை போடுங்க, நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லுவாள். இதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் கையை விட்டுருவாங்க. ரேனும், வா நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஜிங்ஷியை கூட்டு போயிடுவான். அவங்க போனதுமே யான்ஜினும், நமக்காக இப்படி ஃபைட் பண்ணுறாங்களாங்க ஹாப்பினஸோடையே, விளையாடுங்கன்னு சொல்லி கையை காட்டுவான். இப்போ ரேனோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும்.
அவனுக்கு ஃபஸ்ட்டு பாலை எப்படி பிடிக்கணுங்கிற ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. ஏன்னா விளாண்டுட்டு இருக்கும்போது பால் போட்டால் ஆப்போனண்ட்டுக்கு பாலை கொடுக்காம பிடிக்க தெரியணும். இப்போ ரேனுக்கு ஜிங்ஷி தான் பாலை போட்டுட்ருப்பான். ஆல்ரெடி அவன் மேலே கடுப்பில் இருப்பான். அதனால ஃபோர்ஸாக பாலை தூக்கி தூக்கி போடுவான். ரேனால் ஒரு பாலை கூட பிடிக்க முடியாது. எல்லா பாலையும் கீழே விட்டுருவான். இப்போ 10 பாலை போட்டு முடிச்சுட்டு ஜிங்ஷியும் உன்னால் ஒரு பாலை கூட பிடிக்க முடியல, நீ கண்டிப்பாக நம்ம டீமுக்கு ஒரு பேர்டன் தான் சொல்லுவான். ரேனுக்கு இப்போ ஒரு வெறி வந்துடும். அவனும் நீ இப்போ போடு, நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருன்னு சொல்லுவான். ஆனால் ஜிங்ஷி நேராக ரேன் கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இதை நம்ம நமக்காக பண்ண வேண்டாம். யான்சனுக்கு இந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப முக்கியம். இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு யான்சன் என்னெல்லாமோ பண்ணுறான். நான் அவளோட ட்ரீம்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் நீ ரொம்ப பேடாக விளாடுற. நீ இப்படியே விளையாடிட்டு இருந்தா நம்ம டீம் கண்டிப்பாக தோற்று போயிடும். நீ இந்த டீமை விட்டு போயிடு. அப்போ தான் உண்மையிலேயே நல்லா விளையாட தெரிஞ்ச பிளேயர் யாராவது உன் பிளேஸ்க்கு வர முடியும்னு சொல்லுவான். அதுக்கு ரேன் ஜிங்ஷி கிட்ட யான்சன் கனவுக்காக நீ மட்டும் தான் விளையாடுறன்னு நினைக்கிறியா? நம்ம இன்னும் ட்ரை கூட பண்ணி பார்க்கல, அதுக்குள்ளே எப்படி என்னால் விளையாடவே முடியாது, நம்ம தோற்று போயிடுவோம் நீ சொல்கிறேன்னு கேட்பான். ரேன் சொன்னதை ஜிங்ஷி மதிக்க கூட மாட்டான். அவன் இன்னொரு சைடு திரும்பி வாயால் வடை சுட்டா மட்டும் பத்தாது, உன்னால் இன்னும் பாலை கூட கேட்ச் பண்ண முடியலனா உனக்கு செகண்ட் சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ரேனை ஜிங்ஷி இவ்வளோ ஹாஷாக பேசிட்டு போனதை பார்த்து அந்த 3 பேருக்கு கூட பாவமாக இருக்கும். அவங்களும் ரேன் கிட்ட வந்து நீ பாலை கிட்டத்தட்ட பிடிச்சிட்ட, ட்ரை பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக உன்னால் முடியும், உண்மையிலே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு 3 பேரும் மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அந்த ஃபஸ்ட்டு குண்டு பையன் ஏன் நம்ம நெக்ஸ்ட் இயர் வரை வெயிட் பண்ணக்கூடாதுன்னு கேட்பான். அதை கேட்டதுமே ரேன் ரொம்ப சேடாகிடுவான். அப்படியே மூஞ்சி தொங்க போட்டே போயிடுவான். இப்போ நைட் டைம் காட்டுவாங்க. இன்னும் ரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நடுவில் ரெஸ்ட்டு கூட எடுத்துருக்க மாட்டான். ஆனாலும் அவனால் ஒரு பாலை கூட உள்ளே போட முடியாது. யான்சன் சும்மா ஜிம் பக்கம் வந்திருப்பா. பார்த்தா ரேன் இன்னும் நின்று விளையாண்டுட்ருப்பான். அவன் பேஸ்கெட்டை பார்த்து போட்ட பால் பவுன்ஸ் ஆகி யான்சன் கால் கிட்ட வரும். யான்சனும் அந்த பாலை தூக்கிட்டு நிற்பா. யான்சனை பார்த்ததுமே ரேனும் நான் உன்னோட பேர்டனாக இருக்க, எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு இந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லான்னு கேட்பான். யான்சனும் ரேன் கிட்ட என்னோட ட்ரீம்க்காக நீங்கள் யாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண வேணாம், நான் உனக்கு எப்படி விளாட்ணுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லுவாள். இப்போ ரேன் கற்றுக்க ரெடி ஆகிடுவான். யான்சன் ஒரு பொசிஷனில் நின்றுட்டு எப்போவும் பாலை ஒரு ரித்தமோடு பவுன்ஸ் பண்ணணும், நீ விளாடும் போது எப்போவுமே உன்னோட ப்ரீத்திங் ரொம்ப ஸ்லோவாக காமாக இருக்கணும், அப்படியே உனக்கு நான் எப்படி பாலை பாஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், பாலை பவுன்ஸ் பண்ணுறப்போ எப்போவுமே அது கீழே தள்ளி தான் இருக்கணும், உன்னோட ப்ரீத்திங்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. யான்சன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஆனால் ரேன் யான்சன் என்ன சொல்கிறான்னு கவனிக்கிறத விட அவளை தான் பார்த்துட்டே இருப்பான். அவளை பார்த்துட்டே மனசுக்குள்ள இந்த பொண்ணு எவ்வளோ கார்ஜியஸாக இருக்கா, இவளை நான் கிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினப்பான். அதுக்குள்ளே யான்சன் ரேனை கூப்பிட்டு உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சான்னு கேட்பான். ரேன் வெக்கப்பட்டுட்டே அது வந்துன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ளே யான்சனும் எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்லி கொடுத்த எதையுமே நீ கவனிக்கல தானேன்னு கேட்பான். ஆனால் ரேனுக்கு அந்த கிஸ் ஞாபகமாகவே இருக்கும். நம்ம எப்படி யான்சன் கிட்டேருந்து கிஸ் வாங்கலான்னு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருப்பான். யான்சனுக்கும் இவன் என்ன பண்ணுறான்னு புரியாது. அவளும் டவுட்டோடய ரேன் பின்னாடியே நடந்து போய் 2 பேரும் உட்காந்துப்பாங்க. உட்காந்ததுமே யான்சன் ரேன்ட்ட உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்பா. ரேனுக்கு இன்னுமே வெக்கமாக தான் இருக்கும். அவனும் வெக்கப்பட்டுட்டு யான்சன்ட்ட எனக்கு இப்போல்லாம் விளையாட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் விளையாடுற கேமில் கூட என்னால் எந்த ப்ராக்ரெஸும் கொண்டு வர முடியல, என்னால் ஒழுங்காக விளையாட முடியலன்னு என்னோட டீம்மேட்ஸ் கூட என்னை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவான். யான்சன் அவன் சொல்கிறதெல்லாம் தலையாட்டி கேட்டுட்டு இருப்பா. இப்போ அவன் சொல்லி முடித்ததுமே அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பா. ரேனும் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தனா கண்டிப்பாக என்னால் நல்லா விளையாட முடியும்னு சொல்லுவான். யான்சனுக்கு அவன் மனசில் இப்படி ஒரு தாட் இருக்குன்னு புரியாமல் அவளும் கமான் உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக நல்லா விளையாடுவேன்னு சொல்லுவாள். ரேனும் நான் ஒன்றும் இந்த என்கரேஜ்மெண்ட்டை கேட்கலன்னு சொல்லுவான். யான்சனும் அப்போ நீ என்ன என்கரேஜ்மெண்ட்டை கேட்குறேன்னு கேட்பா. அவனும் என்ன சொல்லன்னு தெரியாமல் எனக்கு உன்கிட்ட இருந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான். என்னதான் வேணும் சீக்கிரம் சொல்லுன்னு யான்சன் கேட்பா. உடனே ரேன் அவள் பக்கம் திரும்பி நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தனா என்னால் கண்டிப்பாக நல்லா விளையாட முடியும்னு சொல்லுவான். அவன் சொன்னதை கேட்டு யான்சன் சிலையாகவே மாறிடுவா. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ரேனை பார்த்துட்டே இருப்பா. அதுக்குள்ளே ரேன் யான்சன்ட்ட உனக்கு கிஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேணான்னு சொல்லுவான். ஆனால் யான்சன் நார்மல் மூடுக்கு வந்துடுவா. உன்னை கிஸ் பண்ணுறதுல எனக்கு என்ன பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, வா கிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாள். அதை கேட்டதும் ரேனுக்கு என்ன சொல்லனே தெரியாது. அவன் கிஸ் கேட்டது யான்சன் கிட்ட இருந்து. ஆனால் யான்சனோட மனசுக்குள்ளே இன்னும் அவள் தாகாயினால ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு கிஸ் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினச்சிப்பா. இப்போ யான்சனும் ரேன் பக்கத்தில் வந்து உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்போது என்னோட பிளெஸ்ஸிங் உனக்கு கண்டிப்பாக இருக்கும், அப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடைக்கலனா நானே அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லுவாள்.
அதை கேட்டதுமே ராணு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வருமான்னு கேட்பான். அதுக்குள்ளே யான்சன் வாயெல்லாம் தொடச்சிட்டு கிஸ் பண்ண ரெடி ஆகிடுவா. ரேன் அவள் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, விடு, எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லுவான். என்னது வேணாமா? நீ தானே கேட்ட, நம்ம தான் கிஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, வா கிஸ் பண்ணலான்னு கிஸ் பண்ண போவா. திரும்பி ரேன் அவளை பிடிச்சி நிப்பாட்டிட்டு ப்ளீஸ் இப்படி பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குன்னு ஓட பார்ப்பான். யான்சன் ரேன் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிடுவா. உட்கார்ந்ததுமே நீ இப்போ எங்கே போகிறேன்னு கேட்பா. ரேனு என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, அதனால நான் இப்போ போய் பாஸ்கெட் பால் விளையாட போகிறேன்னு ஓடுவான். யான்சனும் ரேன் பின்னாடியே ஏய் நில்லு நில்லு, நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு ஓடிட்டுருப்பா. இப்போ நைட்டு ரொம்ப லேட் ஆகிடும். இன்னும் ஜிம்மில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கேன்னு வாட்ச்மேன் உள்ளே வந்துடுவார். அவர் உள்ளே வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு போகணுன்னு கூட தெரில. கரண்ட்டு பில்லை யார் கெட்டுறா? எவ்வளோ கரண்ட்டு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும் போல். இந்த காலேஜ் பிரசிடெண்ட் கூட என் அளவுக்கு வேலை பார்க்குறதில்லன்னு திட்டிகிட்டே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவார். யான்சனும் ரேனும் ஜிம்மில் ஒரு ரூம்குள்ளே இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா லைட்டில் ஆஃப் ஆகிருக்கும். ரேனு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே பாஸ்கெட் பால்லாம் தானாக கீழே விழுந்து உருண்டு வரும். அதை பார்த்து 2 பேருமே பயந்துருவாங்க. ரேனு யான்சன் கிட்ட இதெல்லாம் பார்த்து பயப்படாதன்னு சொல்லுவான். யான்சனும் நான்லாம் ஒன்றும் பயப்படலன்னு சொல்லுவான். அப்போது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவான். இப்போ தான் யான்சன் அவன்கிட்ட நான் பயப்படல ஓகே, ஆனால் நீ கொஞ்சம் என் மேலே இருக்க காலை கீழே வைக்கிறியான்னு சொல்லுவான். இப்போ ஃபுல்லாக காட்டினா ரேன் தான் பயந்து யான்சன் மேலே காலை போட்டு நின்றுட்டுருப்பான். இப்போ 2 பேருமே பார்ப்பாங்க, டோர் லாக் ஆகிருக்கும். யான்சனும் இப்போ நம்ம ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவான். ரேன் அவன் பாக்கெட்லாம் செக் பண்ணி பார்ப்பான். அவனோட ஃபோன் இருக்காது. என்னோட ஃபோனை நான் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லுவான். இப்போ யான்சன் அவளோட ஃபோன் எடுப்பா. அதை பார்த்து சிரிப்பா. என்னன்னு பார்த்தா அவள் ஃபோன் எப்போது செத்து போயிருக்கும். அதை அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்கணும் போல், நீ எதுவும் பயப்படாதன்னு சொல்லுவாள். நீ என்னை கிஸ் பண்ண வந்தாலே நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவான். யான்சனும் அவனை கலாய்க்கிறேன்னு அப்போ உனக்கு என்னை பார்த்தா பயமாலாம் இருக்கான்னு கேட்பா. ரேனும் நீ என்னை கிஸ் பண்ண புரியாது, அப்போனா தான் எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்கும்னு சொல்லுவான். யான்சன் திரும்பியும் ரேனை கிஸ் பண்ண போகிறேன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜிங்ஷி தான் வருவான். ஜிங்ஷி தான் காலங்காத்தாலே ஜிம்குள்ளே வருவான். பார்த்தா ரேனும் யான்சனும் ஒன்றா தூங்கிட்டு இருப்பாங்க. யான்சன் வேற ரேன் கால் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே ஜிங்ஷிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். அவன் டக்குன்னு பாலை கீழே போட்டு பிடிப்பான். அவன் பாலை போட்ட சத்தத்துலேயே 2 பேரும் எந்திரிச்சிடுவாங்க. ஜிங்ஷி யான்சன்ட்ட நீ எதுக்கு இப்போ இங்கே தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். நேற்று நைட்டு நாங்கள் உள்ளே இருக்கோன்னு தெரியுமா, எங்களை வச்சு லாக் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் இங்கேயே படுத்து தூங்கிட்டோன்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு ஜிங்ஷியும் ஆனால் பேக் டோர் எப்போவுமே ஓப்பனில் தானே இருக்கும், அதை உள்ளேருந்து தான் லாக்கே பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே போய்க்கலாம்லன்னு கேட்பான். யான்சனும் ஆமாம் இல்லை, இது நமக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சேன்னு ரேனை பார்த்து சிரிப்பா. ஜிங்ஷியும் ஓ நீ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணுற மூட்லேயே தான் இருக்கியா, ப்ரொஃபஸர் உன்னை காலையிலே தேடிட்டு இருந்தாருன்னு சொல்லுவான். யான்சனும் ப்ரொஃபஸர் எதுக்கு என்னையை தேட போகிறாருன்னு கேட்பா. எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் உன்னை தேடாமல் என்ன பண்ணுவார், இன்னொரு எக்ஸாம் வச்சு பார்ப்பாங்க, அதுலேயும் நீ ஃபெயில் ஆனன்னா கண்டிப்பாக உன்னை காலேஜை விட்டு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவான். யான்சனும் என்னது காலேஜை விட்டு தூக்கிடுவாங்களான்னு கேட்பான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டை சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.